praise you, Jesus. We praise you. We praise you.
praise you. We praise you. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு வார்த்தையும் நீர் கொடுத்த வார்த்தை என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீ மட்டும் பேசுவீராக, உங்களுடைய வார்த்தை மட்டும் வெளிப்படுவதாக. இதோ ராஜா ஆடியான மறைத்து வெளிப்படும்படியாக கேட்கிறேன் ஆண்டவரே. உடைய சித்தத்தின்படியாக நீங்க யாருக்காக இந்த வார்த்தையை வைத்திருக்கிறீங்களோ ஒவ்வொரு இதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை பாய்ந்து போய் ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களோடு கர்த்தர் இடைப்படும்படியாக ஒவ்வொரு வீடுகளிலும் அற்புதம் நடக்கட்டும். இந்த இரவுல இந்த முன்னாடியில பார்த்து கொண்டு இருக்க நேரத்தில் ஒரு ஜீவன் உண்டாகும்படியாக நாங்கள் கர்த்தரிடம் ஜீவனை பேசுகிறேன், சுகத்தை பேசுகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே எங்கள் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த வீடுகளில் இருந்தாலும் எந்த இடத்துல ஆண்டவரே ஒவ்வொரு பேரு மேல இயேசுவின் வல்லமை கடந்து வரபடியாக, உடைய உயிர்த்த வல்லமை கடந்து வருவதாக, இயேசுவின் ஜீவனோட வல்லமை கடந்து வருவதாக. நீரே சர்வ வல்லமை உள்ள தெய்வம் என்று ஆண்டவரே இப்பொழுது உடைய மகிமையை விளங்க செய்ய போவதாக நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. கரத்தை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்தி, பரிசுத்த ஆவியானவர் இந்த இரவுல இயேசுவே உடைய மகிமை வெளிப்பட போவதற்காக, மகிமை வெளிப்பட போவதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலே, கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலே உடைய அற்புதத்தின் வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, ஜீவனை தருகிற வல்லமை இப்போது தேவனுடைய கரம் ஒவ்வொரு பேருக்கு மேலாய் நீட்டப்படுவதற்காக உமக்கு நன்றி ராஜா. நீட்டப்பட்ட கருத்துக்காக நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் தாம் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் அன்பின் தூய பிதாவே. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Spirit of God. பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த நாளில் கூட இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து அன்பு போதுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக பல நாட்களை கழித்து உங்களுடைய கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபை தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே நடத்துவாராக. இந்த நாளில் கூட கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தை கர்த்தரை ஒவ்வொரு பேரும் கூட பேசுவார் என்ற நிச்சயம் உறுதியோடு எடுத்து கொண்டு இருக்கிறேன். ஒரு விசை நம்முடைய கண்களை மூடி ஆவியானவரே என்னோட பேசும் என்று சொல்லுவோமாக. எந்த இடத்துல இருந்தால் கர்த்தாவே பேசுவீராக, பேசுவீராக. நீர் பேசுவதற்காக உடைய வார்த்தையை வல்லமை உண்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை வறுமையாய் திரும்பாத ஆண்டவரே. அது 30, 100 ஆண்டவரே 1000 கனி கொடுக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உடைய வார்த்தை ஜீவன் உண்டு நாங்கள் அறிந்திருக்கிறோம். என்னோட பேசும் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பேரும் கர்த்தர் பேசுவதற்காக உங்களுடைய வார்த்தை அனுப்பி ஆண்டவரை நீ ஜீவனை தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு பலத்தோடு கரங்களை கொடுப்போமாக. Thank you Holy Spirit. Hallelujah. இந்த நாளில் கூட கர்த்தராகிய தெய்வம் கொடுத்த ஒரு வார்த்தை உங்களோட பேச இருக்கிறேன். இந்த நாள் இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால் இன்னும் செத்து போகவில்லை, இன்னும் மறிக்கவில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இட்ஸ் நாட் டெட். இன்னும் சாகவில்லை. பக்கத்துல பார்த்து யாராவது குடும்பத்தார் இருந்தாங்க அவன் கரலை கொடுத்து இல்ல ஒரு ஐஃபாய் குறித்து சொல்லுங்க, இன்னும் மறித்து போகவில்லை. இட்ஸ் நாட் டெட். இந்த நாட்கள்ல கூட அநேக பேர், அநேக பரிசுத்தவான்கள், பெரிய தேவன மனுஷர்கள், மதிப்புக்குரியவர்கள், அநேக பேர் இந்த மனிதனை குறித்து விடத்திலே எல்லோரும் பேசியிருக்கலாம். பல தடவை நாங்கள் இந்த வார்த்தையை கேட்டிருக்கலாம். தேவ வார்த்தையை அநேக நேரம் இந்த மனிதனை குறித்து பேசும்போது, தேவ மனுஷன் குறித்து பேசும்போது நாங்கள் இவர் தானே, இவர் எல்லாம் அறிந்த ஒரு மனிதனாய் இருக்கிறார் யாக்கோப். யாக்கோப் என்று சொல்லப்படாத அநேக நேரத்தில் நாமும் கூட ஜெபிக்கும் போது ஆண்டவரே நீ ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி ஜெபிப்பது உண்டு. யாக்கோப் என்று சொன்னால் அநேகர் யாக்கோப் என்று சொன்ன மறுநிமிஷமே அவன் எத்தன் என்றுதான் சொல்லுவார்கள், யோசிப்பார்கள். நாமும் கூட யாக்கோப்பா அவர் வஞ்சிக்கிறவர், அவர் வஞ்சிக்கிறவர் அப்படி என்றால் நாம் சொல்வது உண்டு, யோசிப்பது உண்டு. யாக்கோபுடைய வாழ்க்கை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அநேக காரியங்கள் யாக்கோபுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறது. அநேக காரியங்கள் அவன் எதிர்பார்த்த காரியங்கள், எதிர்பார்க்காத காரியங்கள். நாங்கள் எல்லோரும் நன்றாய் சண்டே ஸ்கூல்ல இருந்து நம்ம எல்லோரும் யாக்கோபை குறித்து நன்றாய் அறிந்திருப்போம், வாசித்திருப்போம். ஆனால் இந்த நாட்கள்ல நான் யாக்கோபுடைய வாழ்க்கையை குறித்து தியானித்துக் கொண்டிருக்க நேரத்தில், வாசித்துக் கொண்டிருக்க நேரத்திலே நான் யாக்கோபை இப்படியாக நான் யோசிக்க ஆரம்பித்தேன். யாக்கோபை என்னதான் அநேக பேர் யாக்கோபை வஞ்சிக்கிறவர், அவர் ஏமாத்தினார், தன் தகப்பனாரை ஏமாத்தினார், தன் சகோதரியை ஏமாத்தினார் என்று சொல்லிக் கொண்டு இருந்தாலும் கூட நான் இப்படியாக யோசித்துக் கொண்டிருந்தேன். யாக்கோபை உண்மையாக என்னுடைய கருப்பை நான் எப்படியாக யோசித்தேன் என்று சொன்னால், யாக்கோபு சிறு வயதிலிருந்து அவன் விவரம் தெரிந்த வயதிலே ஆசீர்வாதத்தை ஏங்கின ஒரு மனிதனாய் காணப்பட்டார் என்றுதான் நான் அப்படியாக கருதுகிறேன். அவர் ஆசீர்வாதத்தை ஏங்கினார், ஆசீர்வாதத்தை நேசித்தார், ஆசீர்வாதத்துக்காக அழிந்து திரிந்த மனிதனாய் காணப்பட்டார் என்றுதான் நான் அப்படியாக தான் யோசிக்க ஆரம்பித்தேன். Jacob was a person who loved the blessing. He desired and longed for the blessing. He said he did everything or anything that he could to get the blessing.
மனிதனாய் காணப்பட்டார். நம்முடைய யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்த்தோம் என்று சொன்னால் சிறு வயது வாலிபனாய் இருக்கும் போது ஒருவேளை வாலிபனை எத்தனை வயது வேதம் போலவில்லை. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 25ஆம் அதிகாரம் 25 வசனத்தை பார்க்கும் போது சொன்னார், தன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சகோதரனிடத்திலிருந்து அந்த புத்திர சுகாரத்தை வாங்க வேண்டும்படியாக அந்த முதல் 12 ஆசீர்வாதத்தை வாங்கும்படியாக அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அவர் ஒருவேளை யோசித்திருக்கலாம், இல்லை ஒருவேளை தன் தாயார் யாக்கோபிடம் சொல்லியிருக்கலாம், வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் கர்த்தர் தன் யாக்கோபின் மேல் இருந்த தரிசனத்தை தன் தாயாரிடம் சொன்னதை விதத்தை எழுதப்பட்டிருக்கிறது. தாயார் சொன்னாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை சொல்லியிருக்கலாம், சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா எப்படியோ யாக்கோபுடைய வாழ்க்கையில யாக்கோபை பார்த்தீங்க என்று சொன்னால் அவன் ஏங்கி கொண்டு எப்படியாவது நான் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், எப்படியாவது நான் என்னுடைய புத்திர சுகாரத்தை பெற வேண்டும் என்று சொல்லி அதுக்காக விடாமுயற்சி எடுத்தவனாய்தான் காணப்படுகிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனத்தை பார்த்தீங்க என்று சொன்னால் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்க என்று சொன்னால் தன் தகப்பனாரை வஞ்சித்து இதோ சகோதரனை போல தன் தோலையை உடுத்திக் கொண்டு அவன் தகப்பனாரை பெற்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறதை நாம் காணப்படலாம். ஆசீர்வாதத்தை பெற்றவுடனே ஆசீர்வாதம் இருக்கும் என்ற சந்தோஷத்தை அனுபவிக்கிற காட்டிலும் யாக்கோபு பயந்த நிலையில இருக்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அவர் என்னதான் ஆசீர்வாதத்துக்காக ஏகி அலைந்து ஆசீர்வாதத்துக்காக எதெல்லாம் செய்ய வேண்டும் என்ற முயற்சி எடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாலும் இப்போது அவருடைய வாழ்க்கையில இருந்து 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரண பயத்துக்குள்ளாக ஈடாகிறார். மரண பயம் வருகிறது. அப்போது தன் சகோதரனுக்கு பயந்து எல்லோருக்கும் அறிந்து சமமா இருக்கிறார்கள். மிக சீக்கிரமாக இந்த சம்பவத்தை சொல்லி நான் சீக்கிரமாய் போக இருக்கிறேன். என்னோட கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். 27ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரத்தை பார்க்க தன் உயிரை தப்பித்து அவன் ஓடி போகிற நேரத்திலே உயிருக்கு தப்பித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டேன் என்று அவன் ஒரு நிச்சயம் இருக்கிறது. தகப்பனார் ஆசீர்வாதத்தை விட்டார். புத்திர சுகாரத்தின் ஆசீர்வாதம் முதற்படியின் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் கொண்டான். ஆனாலும் அவனுக்குள்ளான ஒரு நிரந்தரமான சமாதானம் இல்லாதபடிக்கு அவன் பயந்து கொண்டிருக்கிற நேரிலே பயந்து உயிருக்கு தப்பித்து ஓடிக்கொண்டிருக்க வேலையிலே கர்த்தராகிய தேவன் யாக்கோபை சந்திப்பதை நாம் காணப்படலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை மீண்டுமாய் இந்த இடத்துக்கு நான் வரப்படுவேன், ஆசீர்வதிப்பேன் வாக்களித்தார். கர்த்தர் நிச்சயமான உறுதியை கொடுக்கிறார். அந்த இடத்துல யாக்கோபுக்கு கர்த்தர் நிச்சய உறுதியை கொடுத்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் இப்படியாக யோசிக்க ஆரம்பித்தேன். ஒரு மனிதன் மரண பயத்தில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பயம் இருக்கும் போது நம்மோடு ஒரு பலமானவர்கள் நம்பிக்கையானவர்கள் வந்து நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும் போது நான் உன்னோடு இருக்கேன், நீ பயப்படாத, நமக்கு ஒரு திணைபலன் உண்டாகும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தராகிய தேவனே யாக்கோபுக்கு தோன்றி கர்த்தர் சொன்னீங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை மீண்டும் இந்த இடத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வாதத்தை மீண்டுமாக உறுதிப்படுத்துகிறார். நான் இப்படியாக யோசிக்க ஆரம்பித்தேன், ஒருவேளை கர்த்தர் தோன்றின பிற்பாடு யாக்கோபுக்கு ஒரு திடம்பலன் உண்டாயிருக்கலாம். யாக்கோபுடைய courage, ஜேக்கபுடைய courage and Jacob got back his strength. பயத்தை குறித்து அவர் யோசிக்காமல் இருந்திருக்கலாம். அந்த சமயத்தில் கர்த்தரே பக்கம் இருக்கிறார், நான் எதுக்குதான் பயப்படணும், ஆண்டவர் வானத்தையும் பூமியை படைத்தவர் என்னோட இருக்கிறார், என் தகப்பனோட இருந்தார், ஈசாக்கோட இருந்தார், ஆபிரகாமோட இருந்தார், அந்த தேவனே கூட இருக்கிறாரு, நான் என்னாட்டுக்கிறேன் பயப்பட சொல்ல. ஒருவேளை அசால்ட்டான சூழ்நிலை, ஒருவேளை ஒரு தைரியமான சூழ்நிலை அவர் தன் மாமனார் வீட்டுக்கு லாபான் தன் அங்கிள் வீட்டுக்கு போயிருக்கலாம், லாபான வீட்டுக்கு போயிருக்கலாம். யாக்கோபு வாழ்க்கை கொஞ்சம் சற்று யோசித்து பார்ப்போம். லாபானுடைய வீட்டுக்கு போகிறான். அந்த இடத்திலே ஒரு அழகான பெண்மணியை சந்திக்கிறார். ராகேலை சந்தித்து ராகேலை வந்து திருமணம் பண்ண வேண்டும் என்றுக்காக ராகேலுக்காக அவன் ஜீவனை அவன் பலத்தை கொடுத்து ராப்பகலாக உழைக்கிறார். உழைத்துக் கொண்டு இருக்கிற இந்த வேலையை கூட பார்க்க என்று சொன்னார். அவன் தன் மாமனாராலே வஞ்சிக்கப்படுகிறார். தன் மாமனார் அவரை வஞ்சிக்க போது அவன் மறுபடியும் வேலை செய்து ராகேலை அவர் திருமணம் பண்ணுகிறார். யாக்கோபு இந்த நாட்கள் நடந்தது இத்தனை வருஷமாக, அவன் 14 வருஷம் 20 வருஷம் லாபான் கூட அவன் ஏறக்குறை 20 வருஷமா இருக்கும் போது ஒருவேளை யாக்கோபு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தையோ கர்த்தர் கொடுத்த அந்த தீர்க்க தரிசனத்தையோ வாக்குத்தத்தத்தையும் மறந்திருக்கலாம். நான் இப்படியாக யோசிக்க ஆரம்பித்தேன். அநேக ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெறும் போது ரேச்சலை திருமணம் பண்ணுகிறான். இவனோ அவன் மாமனார் அவரை வஞ்சித்தாலும் ராகேலை திருமணம் பண்ண போது பிள்ளைகள் லேயாளை திருமணம் பண்ண போது லேயாள் மூலியமாக பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். ராகேலுக்கு இன்னும் பிள்ளை பிறக்கவில்லை. லேயாள் மூலியமா எத்தனோ பிள்ளைகள் பெற்று எடுத்தாலும் இன்னும்
யாக்கோபுக்கு அந்த சிந்தை தன் வீட்டுக்கு போக வேண்டும் என்ற சிந்தை வரவில்லை. யாக்கோபுக்கு மீண்டுமாக அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளான அந்த ஞாபகம் வந்ததா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை நான் இப்படியாக யோசித்த நாட்கள் கடந்து விட்டது. ஒருவேளை கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதம் இதுதானே, இந்த இடத்துல என் மாமனார் வீட்டுல கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கார், 2 நல்ல மனைவி கொடுத்திருக்கார், ஏதோ ஆண் குழந்தைகளை கொடுத்திருக்கார், பெண் குழந்தை கொடுத்திருக்கார், ஏதோ இதுதான் இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லி அவர் அதிலே செட்டில் மைண்ட்ல இருந்தாரா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 30:25 வாசிப்போம். 24:25. இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தலத்திற்கு என் தேசத்திற்கு போக என்னை அனுப்பிவிடும். 30ஆம் அதிகாரத்தை வாசித்தோம் என்று சொன்னால் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே யோசேப்பை பெற்று எடுத்த பின்பு, after Rachel gave birth to Joseph, யோசேப்பை பெற்றெடுத்த பின்புதான் யாக்கோபு தன் மாமனாரை பார்த்து சொல்கிறார், என் வீட்டுக்கு மறுபடியும் அனுப்பிவை. நான் யோசிக்க ஆரம்பித்தேன், ஏன் யோசேப்பை பெற்றெடுத்த பிற்பாடு? ஒருவேளை யோசேப்பை பெற்றெடுத்த பிற்பாடு யாக்கோபுக்கு அந்த கர்த்தர் கொடுத்த 28ஆம் அதிகாரத்தை கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை சிந்தைக்கு வந்திருக்கிறார். யோசேப்பு என்று சொன்னால் என்ன? யோசேப்பு என்று சொன்னால் he added, God has added. யோசேப்பு ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. யோசேப்பு என்று பேசும்போது அவர் யாக்கோபின் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை குறிக்கிறபடியாய் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை கூட்டி வைத்தார். God has added, ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. நான் இப்போது நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டேன் என்று ஒரு சிந்தை கொண்டு அந்த சிந்தையோடு தான் யாக்கோபு என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன் மாமனாரிடத்திலிருந்து வெளியே வரும்படியாக முயற்சிக்கிறார். இப்போது யாக்கோபு மாமனார் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது தன் பிள்ளைகள் தன் மனைவியை கூட்டி வரும்போது இப்போது அவன் ஆசீர்வாதத்தை நிறைவோடு நான் ஆசீர்வாதத்தோடு இருக்கிறேன் அவன் சென்று சொல்லி அந்த சிந்தையில தான் வந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து விட்டார். இப்போது என் தகப்பனார் வீட்டுக்கு நான் போகிறேன். என் தகப்பனார் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பேரும் என் ஆசீர்வாதத்தை பார்க்க போறார்கள். நான் ஒன்றுமில்லாமல் வந்தேன். இப்போது கர்த்தர் என்னை நிறைவாய் ஆசீர்வதித்து இருக்கிறார். இதோ எனக்கு அருமையான குழந்தை இருக்கிறார், இதோ எனக்கு அருமையான மனைவி இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த சந்தோஷத்தோடு வந்து கொண்டிருக்கிற வேலையிலே அந்த இடத்துல நீங்க பாத்தீங்க என்று சொன்னால் இதோ ராகேல் மறுபடியும் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான். பென்னோனி என்று சொன்னால் துக்கத்தின் மகனை அந்த மகனின் பெயரை மாற்றி அவனுக்கு இதோ பென்ஜமின் என்று சொல்லி யாக்கோபு பெயரிடுறார். இப்போது யாக்கோபுக்கு பென்ஜமினும் இருக்கிறார். பென்ஜமினும் இதோ ஜோசேப்பையும் ராகேலுக்கு பெற்றெடுக்கிறார்கள். இவர் 2 பேரும் கானானுக்கு வருகிறார்கள். தேவ பிள்ளைகளே, யாக்கோபு ஒரு ஆசீர்வாதமான சூழலில் இருக்கும் போது அவன் தன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாதமா சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்க நேரத்தில் அவன் நல்ல ஒரு மனமகிழ்ச்சி பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் இவர்கள் பார்த்து கொண்டு சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் 2 வருஷமாக யாக்கோபு தன் மாமனாரோடு வாழ்ந்தார். இப்போது சொந்த தேசத்திலே வந்து சொந்த இடத்திலே வந்து மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். இன்னும் என் சந்தோஷம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற்று. இவதோ என் அன்பான மனைவி இறந்து போனாலும் கர்த்தர் அவர் மூலமாக 2 குழந்தைகளை கொடுத்திருக்கார். ஒன்று ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, மற்றவனை வலது காலில் இதோ son of my right hand என்று சொன்ன பேர் பென்ஜமின் என்று பெயர் கொடுக்கிறது. இதோ இவர்களோடு மனமகிழ்ச்சியாய் வாழ போகிறேன் என்று மிச்ச நாட்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் போது என்று சொல்லி யாக்கோபு எண்ணிக்கொண்டிருக்க வேண்டியது சட்டையின் ஒரு நாள் அவனுக்குள்ளாக ஒரு செய்தி வருகிறது. யோசேப்பு செத்து போயிட்டான். தன் சகோதரர்கள் எல்லாம் வந்து சொல்லுகிறார்கள் தகப்பனாரை பார்த்து, இதோ ஒரு காட்டு மிருகங்கள் ஏதோ ஒன்று வந்து யோசேப்பை அழித்திருக்கலாம் என்று சொல்லி தன் ரத்த வஸ்திரத்தை காமித்துக் கொண்டிருக்க போது யோசேப்புடைய சூழ்நிலை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யாக்கோபுடைய சூழ்நிலை யோசித்து பாருங்கள். யாக்கோபு இப்படியாக அவர் மாண்டு போயிருக்கும், துக்கிட்டு போயிருக்கும். நம்பி இருந்த ஆசீர்வாதம் யோசேப்பு என்று சொன்னால் முதல்ல சொன்ன மாதிரி ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. என்னுடைய ஆசீர்வாதம் மறித்து போய்விட்டது, என்னை கொண்டால் ஆசீர்வாதம் இனி இல்லாமல் போய்விட்டது. நான் நம்பி இருந்தது என் ஆசீர்வாதம் அல்லவா? என்னுடைய ஆசீர்வாதம் தான் என்னை காப்பாற்றும். நம்பி நேசித்த ஒரே ஒரு ஆசீர்வாதம், உயிருக்கு உயிராக தன் மகனை நேசித்தார். யோசேப்பை அவ்வளவாக யாக்கோபு நேசித்தார். அவனுக்கு வர்ண வஸ்திரத்தை கொடுத்து யோசேப்பு நல்ல ஒரு திறமை வருவார் என்று சொல்லி யாக்கோபு யோசேப்பு மேல் அவ்வளவு ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். ஆனால் ஒரே நாளில்
அந்த நம்பிக்கை சத்து போனது என்று சொல்லி ஒரு செய்தி வருகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், வயதான நிலைமையில தான் இருக்கிறார். இப்போது அவர் வயது சென்றவராய் இருக்க போது இந்த ஆசீர்வாதம் செத்து போயிற்று. இனி வாய்ப்பு இல்லை, அவன் பிழைக்க மாட்டான். இனி ஒரு ஆசீர்வாதத்தை நீ பார்க்க மாட்டாய். அந்த மரணத்தை இனி இந்த பிள்ளை இனி நான் காண போறது அல்ல. இந்த ஃபியூச்சர் இனிமே எனக்கு ஒரு ஃபியூச்சர் வராது. ஆனால் இப்போது எனக்கு இருப்பதெல்லாம் பெஞ்சமின் மட்டும் தான், என் வலது கையின் மகன் மட்டும் தான் எனக்கு இருக்கிறான் என்று சொல்லி பெஞ்சமின் என்று சொன்னால் வலது கையின் மகன், son of my right hand. வலது கை என்று சொல்லும் போது அநேக நேரத்தில் நாம் பலத்தை குறித்து பேசப்படுகிறது. நம் சத்துவம் வலது கையில் நாம் அநேக காரியங்கள் செய்வோம். ரைட் ஹேண்ட் என்று சொல்லப்படாலே நம்முடைய ஸ்ட்ரென்த் குறிக்கிறது, நம்முடைய பலத்தை குறிக்கிறது. இப்போது பலம் என்றுதான் நான் வைத்திருக்கிறேன், என்னோட பலத்தை வைத்துதான் நான் ஓட போகிறேன். எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஆனால் எனக்கு இது கொஞ்சம் பலன் இருக்கிறது. இந்த கொஞ்சம் பலத்தை வைத்துதான் நான் இன்னும் சமாளிக்க போகிறேன். இந்த நாட்களில் ஆயுசு நாட்களில் நான் ஓட போகிறேன். இந்த என்னோட ஆயுசு நாட்கள் இந்த சில பலத்தை வைத்துதான், இந்த சிறியவனாயிருக்கிற இந்த சிறு பலன் இந்த பெஞ்சமின் என்னோடு இருந்தால் போதும். இந்த துக்கத்தை நான் கொஞ்சம் சமாளித்துக் கொள்வேன். நான் மறக்க என் கர்த்தர் கிருபை கொடுப்பார் என்று சொல்லி யோசனையோடு பல நாள் கழிந்து அவர் துக்கத்தோடு இருக்கிற வேளையில் பெஞ்சமின் தான் தன் ஆதரவாய் இருந்தான். பெஞ்சமின் கூடையே வைத்துக் கொண்டார் தன் தகப்பனார். எங்கும் யாரிடம் சடப்பானபடிக்கு பெஞ்சமின் மேல் அவ்வளவு பாசம். பெஞ்சமின் என்று சொல்லும் போது பலத்தை குறிக்கின்ற பலன், இந்த பலன் எனக்கு என்னோடு இருக்கட்டும். நான் இனி யாரோடு இந்த பலத்தை அனுப்ப போது அல்ல. Let it be my strength. He is my strength. I mean just relying on my strength. என் பலத்தை மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன். என் பலன் எனக்கு போதுமாய் இருக்கிறது. இந்த பலன் எனக்கு போதும். ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் பரவாயில்லை, எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா பரவாயில்லைங்க. இந்த கொஞ்சம் வேலை இருக்கு, எனக்கு அது போதும். இந்த வேலை இருக்கு, எனக்கு அது போதும். இன்னும் எனக்கு இந்த வீடு இருக்கு, அது போதுங்க. இது கொஞ்சம் இருக்கு, எனக்கு அது போதுங்க. அப்படியாக நாம் அனைத்து நாமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என் வாழ்க்கை எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லை, என் ஆசீர்வாதம் எல்லாம் போச்சு. கொஞ்சம் தான் இருக்கு, எனக்கு இந்த கொஞ்சம் காரியம் எனக்கு போதும். எத்தனை நாளைக்கு நான் வாழ போறேன்னு தெரியல. இந்த வாழ்க்கை நாட்களை இந்த பலத்தை வைத்து, இந்த கொஞ்சம் நம்பிக்கையை வைத்து, எங்க பிள்ளைங்க இருக்காங்க, என் பிள்ளைங்களோடு நான் வாழ்ந்து என் பிள்ளைங்களை சமாளி பார்த்துக்குவாங்க. ஏதோ எங்க வேலை இருக்கு, இந்த வேலையை வைத்து, இதை வைத்து, அதை வைத்து, ஏதோ ஒரு அந்த காரியத்தை யோசித்து அதை நம்ம பலனாய் வைத்து, இது இருந்தால் போதும், என்னோடு இருக்கட்டும், இது என்னோடு இருக்கட்டும், யாரிடம் போக வேண்டாம் என்று சொல்லி தன்னோட பெஞ்சமினை வைத்துக் கொண்டான். அவனை வலது கை அந்த பலனே அவனோடு இருக்கட்டும், அந்த பலனை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட நாட்களிலே ஒரு நாள் தேசத்திலே பஞ்சம் ஏற்படுகிறது. யாத்திராகமத்தை பார்த்து ஆதியாகமத்தை பார்த்தோம் என்று சொன்னால் தேசத்திலே பஞ்சம் வரும்போது, இப்போது பஞ்ச நாட்களில் சகோதரர்கள் மற்ற குமாரர்கள் போறார்கள், பொருட்களை வாங்கிட்டு வர வேண்டும், உணவுகளை வாங்கிட்டு வர வேண்டும் சொல்லி தன் குமாரர்களை அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைத்த பிற்பாடு மீண்டுமாய் தன் குமாரன் தன் தகவலை பார்த்து வந்து சொல்கிற காரியம் என்னவென்றால், நீங்க பெஞ்சமினை அனுப்பி வைக்கிறீங்கன்னா எங்களுக்கு உணவு கிடைக்காது. உங்க கையில இருக்கிற அந்த பெஞ்சமினை நீங்க ஒப்பு கொடுக்கறீங்கன்னா எங்களுக்கு உணவு கிடைக்காதுப்பா. பெஞ்சமினை கொடுங்க. நம்ம உங்களோட வாழ்க்கையில ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். நம்ம நம்பி இருக்கிற அந்த சிறு காரியம், கொஞ்சம் காரியம், நம்ம பலன், இந்த பலனை கூட நம்ம இழக்கிற சூழ்நிலை போல காணப்படலாம். சகோதரர்களை பார்த்து சொல்லுங்க, தகப்பனை பார்த்து சொல்லுங்க, பெஞ்சமினை நீங்க கொடுக்காவிட்டால் நமக்கு உணவு இல்லப்பா. பெஞ்சமின் எனக்கு இருக்கிற ஒரே பலன், என்னோட பலன் நான் கொடுத்தால் நான் மாண்டு போயிருவேன். என்னோட பலன் நான் இதுவும் கொடுத்து விட்டேன் என்றால் எனக்கு இனி எதுவும் இல்லை என்ற ஒரு சூழலை யாக்கோபுக்கு காணப்படுகிறது. அன்பானவர்களே, சமீபத்தில் ஒரு சகோதரியை நான் சந்தித்தேன். அவரும் தன் கணவரும் நல்லா வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களை சரின்னு ஒரு நாள் அந்த கணவன் மரித்து போனார். அந்த கணவன் மரித்து போன உடனே எல்லோரும் யோசித்தார்கள், அந்த சகோதரி நல்லா இருக்காரு, ஒருவேளை இந்த சகோதரி மீண்டுமாக அந்த மாதிரி அவர்கள் ஒரு தெய்வ வார்த்தை சொல்லி உற்சாகப்படுத்தி அந்த சகோதரிக்கு நாங்கள் இப்படியாவது அன்பு தெய்வ அன்பை சொல்லி நாங்கள் உற்சாகப்படுத்தலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தோம். சகோதரி போய் சந்திக்கும் போது நான் சொல்றேன், நீங்க கவலைப்பட வேண்டாம், அன்றைய கர்த்தர் கண்டிப்பாக உங்களோட இருப்பார், இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்க, இயேசுவோட அன்பை பிடித்துக் கொள்ளுங்க என்று சொல்லி இருக்கும் போது அந்த சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், எனக்கு இருந்த கடைசி நம்பிக்கை என்னோட புருஷன் தான், என்னோட பலன் நம்பிக்கை அவர் தான். இன்றைக்கு அவர் இறந்து விட்டார், எனக்கு வாழ்வதற்கு இஷ்டம் இல்லை.
என்னால் வாழ முடியாது, என்ன வாழ முடியாதுன்னு சொல்லி கொண்டிருந்தார். இப்போ நாங்கள் சொன்னோம், அப்படி மட்டும் சொல்லாதீங்க, நீங்க வாழணும், இன்னும் நீங்க கொஞ்ச நாள் வாழணும், நீங்க ஒன்றும் வயதாகவில்லை, நீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. என்னை நாங்கள் உற்சாகப்படுத்தும் போது அவர் சொன்ன, இல்லை எனக்கு இனி பலன் இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை. பலன் என்று சொல்லும் போது அநேக நேரத்திலே நாம் யோசிப்போம், பலன் என்று சொன்னால் நம் பொருளை தூக்குவதற்கு ஒரு பலன், ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு பலன் அப்படின்னு யோசிப்போம். When speak about strength, we used to think about things that to do something, the ability to do something or to carry things or to ஏதாவது செய்யக்கூடிய ஒரு தன்மை தான் பலன் என்று யோசிப்போம். ஆனால் நான் இப்படியாக யோசிக்க ஆரம்பித்தேன். பலன் அநேக காரியங்களை குறிக்கிறது. பலன் நாம் நேசிக்கிற காரியங்கள் நமக்கு பலனாக இருக்கலாம். நாம் சில பேரை அதிகமாக நேசிக்கும் போது அவர்கள் நமக்கு பலனாய் காணப்படுகிறார்கள். நாம் எது மேல் நம்பிக்கையாக இருக்கிறோமோ அது நமக்கு பலனாய் காணப்படலாம். அநேக நேரத்திலே நாம் நேசிக்கிற காரியங்கள், நாம் விசுவாசிக்கிற காரியங்கள் நமக்கு பலனாக இருக்கிறது. நம்ம சொன்ன அந்த சகோதரி அவர் சொன்ன காரியம் என் நம்பிக்கை, இனி நான் வாழ மாட்டேன் என்று சொன்னார். ஒரே மாதத்திலே தன் கணவர் இறந்த மறுமாதம் அந்த மனுஷியோ மரண படுக்கைக்குள்ளாக இதாகி மரித்து போனார். Just 1 month after the husband died. அவர் சொன்ன ஒரு காரியம், இனி என்னால் வாழ முடியாது. ஏன் இந்த காரியம் நடைபெற்றது? ஏன் அவளுக்கு எந்த நம்பிக்கை செத்து போனது. நம்பிக்கை செத்து போனால் பலனற்றவளாகினாள், அவளுடைய பலன் இல்லாமல் போனது. ஆனால் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் யாக்கோபு இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஏற்படுகிறது. நம்பிக்கை அவனுக்கு ஒரே பலன் பெற்றுகளை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்பொழுது தீர்மானம் செய்ய வேண்டும், பெற்றுகளை கொடுக்குவதா இல்லையா? Am I to surrender Benjamin or not? Am I to give out Benjamin or not? ஆனாலும் யாக்கோபு பென்ஜமினை அனுப்பி வைக்கிறார். இந்த நாட்கள்ல கூட நம்ம அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், அநேக கேள்வி இருக்கலாம். எனக்கு கொஞ்சம் பலம் தான் இருக்கிறது, எனக்கு கொஞ்சம் காரியம் தான் இருக்குது, கொஞ்சம் நம்பிக்கை தான் இருக்கிறது. நான் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். உங்கள் நம்பிக்கை, உங்க பலன், உங்கள் அன்பு, உங்கள் ஸ்நேகம் எல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த வேலையில இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது. எந்த மனுஷத்திலே பென்ஜமினை அனுப்பி வைத்தாரோ மறுநாள் அவருக்கு வருகிற செய்தி என்னவென்றால், யோசேப்பு ஒன்றும் செத்து போகவில்லை. இந்த நாட்கள்ல கூட அவங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்ல இருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் உங்கள் நம்பிக்கை உங்கள் பலனானது உங்க நம்பிக்கையாக இருந்தால், உங்க பலன் உங்கள் நேசித்த ஜனமாக இருந்தால், உங்க பலன் எதுவென்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். What is my strength? எது என் பலனாக இருக்கிறது? அதை எல்லாவற்றையும் நீங்கள் கர்த்தரிடம் ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தால், கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை வைத்திருக்கிறார். உங்கள் யோசேப்பு ஒன்றும் மரித்து போகவில்லை, உங்கள் ஆசீர்வாதம் ஒன்றும் மரித்து போகவில்லை. இது உங்கள் பலன் கர்த்தராய் மாறப்போகுது. கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு பலனாய் மாறப்போகுது. உங்க பலனை நீங்கள் ஒப்பு கொடுக்க போகுது. When you just surrender to the Lord and make the Lord as your strength, there is a good news coming towards you tonight. உன் ஆசீர்வாதம் ஒன்று செத்து போகவில்லை, அதில் ஜீவன் உண்டு. உன் ஆசீர்வாதம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தர் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார். நீ யோசிப்பதெல்லாம் ஆசீர்வாதம் உனக்கு மட்டும்தான். எனக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம், என் குடும்பத்துக்கு மட்டும் ஆசீர்வாதம் யோசித்துக் கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தருடைய திட்டமோ உன்னுடைய யோசனை அல்ல. கர்த்தராகிய தேவன் உனக்கு பெரிய காரியங்கள் வைத்திருக்கிறார். யோசிப்பை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக உன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெருக பண்ணிக்கொண்டே இருந்தார். நீ காணாத நாட்களிலே, நீ உன் கண் பார்க்காத நாட்களிலே, நீ துக்கித்து அழுது கொண்டிருக்கிற நாட்களிலே கர்த்தராகிய தேவன் உன் ஆசீர்வாதத்தை அவர் பெருக்கிக் கொண்டே இருந்தார். இந்த இரவுக்குள்ள ஒரே ஒரு காரியத்தை சொல்ல இருக்கிறேன். திராணிக்கு மேலாக கர்த்தர் நம்மை ஒருபோதும் சோதிக்க மாட்டார். 1 கொரிந்தியர் 10:13 சொன்ன வண்ணமாக கர்த்தராகிய தேவன் ஒருபோதும் உங்களை சோதிக்க மாட்டார். ஐயோ ஆண்டவரே, என் இருக்கிறது இவ்வளவுதான், என் நம்பிக்கை இதுதான், என் வீடுதான் என் நம்பிக்கை, என் புருஷன் தான் என் நம்பிக்கை, என் வேலைதான் என் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஒன்று உங்களை மட்டும் நம்ப சொல்றீங்க ஆண்டவரே. இப்படி ஆண்டவரே, என் வேலையை நம்புவதா, இல்லை என் வீட்டை நம்புவதா, இல்லை நான் உண்மை நம்புவதா? கர்த்தராகிய தேவனை நம்பி பாருங்கள். இது எல்லாவற்றையும் அறிந்த தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், நான் யாருக்கு அஞ்சினேன்? கர்த்தர் உங்களுக்கு பெலனாக இருக்கும் போது நீங்கள் எது
பயப்பட வேண்டாம், எந்த குழுக்கும் தயங்க வேண்டாம். கர்த்தரை நம்பியிருக்க மனிதன் நீ பாக்கியவானாயிருப்பாய். உண்மையில் பலம் கொண்ட மனிதர்கள், கர்த்தர் மேல் பலம் கொண்ட மனிதர்கள், அவர்கள் பாக்கியவான்கள் என்று சங்கீதம் 84:5 சொல்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை கொள்வோம். Let us make God as our strength. கர்த்தரை பலனாய் மாற்றிக் கொள்வோம். God, I want you to be my strength. சில நாட்களுக்கு முன்பதாக நான் என் சிறு வயதில் இருக்கும் போது, ஒரு டீனேஜ் இருக்கும் போது, 16-17 வயதில் இருக்கும் போது, எப்ப என் தகப்பனாருக்கு அநேக நம்பிக்கை என் மேலே நல்லா படிப்பேன் என்று சொல்லி, எனக்கும் அவருக்கு மேலே அநேக நம்பிக்கை, நான் நல்லா படிப்பேன் என்று சொந்த நம்பிக்கை. நான் நல்லா படிப்பேன், நான் சிறந்தவன், என்னால் பெஸ்டா இருக்க முடியும் என்று சொல்லி என் மேலே நம்பிக்கை வைத்திருந்தேன். ஆனாலும் என் வாழ்க்கையில் தோல்விக்கு மேல் தோல்வி, என்னால் தாங்க முடியலை. தோல்விக்கு மேல் தோல்வி. ஏன் ஆண்டவரே, நானும் சிறந்தவர் தானே, எனக்கு தோல்வி மேல் தோல்வி, என்னால் தாங்க முடியாத நிலைமையில ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே நான் ஒரு முட்டாள் ஆண்டவர், இன்னைக்கு என்ன ஞானத்தை நம்ப முடியாது ஆண்டவரே, எனக்கு அறிவு இல்லை ஆண்டவரே, நீர் எனக்கு ஞானத்தை கொடுத்து நீர் பலனாய் இருப்பீராக என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்த மறுநிமிஷமே என் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிற. கர்த்தர் ஞானத்தை கொடுக்க ஆரம்பித்தார், தெய்வீக ஞானத்தை கொடுக்க ஆரம்பித்தார். நான் நல்லா படித்தவனா இருந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு ஞானம் தர வேண்டும் என்று சொல்லி அவனை பலத்தின சார்ந்திருக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் லகுவாகவே வெற்றியை கொடுக்க ஆரம்பித்தார். வெற்றி மேல் வெற்றி காண செய்தார். ஏன் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் அவரோடு வர வேண்டும் என்றுக்காக தான் கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அவரை மட்டும் சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தரே என் பலன். பலன் என்று சொன்னால் இதோ பொருட்களை தூக்குவதற்காக உள்ள பலன் அல்ல, அது மட்டுமல்ல. காரியங்களை சாதிக்க வேண்டும் அந்த பலன், அது மட்டுமல்ல. பலன் என்று சொன்னால் பலன் நாம் எதை நேசிக்கிறோமோ அதுதான் நமக்கு பலனா இருக்கிறது. சில பேருக்கு பிள்ளைகள் பலனா இருப்பீர்கள். ஓ, என் பிள்ளைகள் இருந்தால் போதும், நான் நல்லா இருக்கிற காரணமும் என் பிள்ளைங்க என்னோட இருக்கிறாங்க. ஓ, எனக்கு என்ன வேலை இருந்தா போதும், நான் சமாளிச்சுக்குவேன். நம்ம யோசித்து பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம், எது எனக்கு பலனா இருக்கிறது? What is my strength? நான் எதை நேசித்துக் கொண்டு இருக்கிறேன்? ஒருவேளை அந்த காரியம் என்னோட இல்லாவிட்டால், அந்த நபர் என்னோட இல்லாவிட்டால், நான் இன்னும் வாழ்க்கை தொடங்க முடியுமா? நான் இன்னும் கர்த்தரை விசுவாசிக்க முடியுமா? யோசிக்க ஆரம்பிப்போம். ஆனால் ஆண்டவரே, இதெல்லாவற்றையும் கொடுத்தது நீர் தான் ஆண்டவரே. ஞானத்தை கொடுத்தது நீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். வேலையை கொடுத்தது நீர் அறிந்திருக்கிறேன். இது எல்லாவற்றையும் நான் எதையும் சார்ந்து நிற்பதில்லை ஆண்டவரே. நீரே எனக்கு போதும், நீர் எனக்கு பலன், நான் உண்மையை சார்ந்து கொள்ள போகிறேன். அப்படி பிடிக்க ஆரம்பிங்கள் நேரங்களே. கர்த்தர் உங்களுக்கு ஒரே காரியத்தை சொல்ல இருக்கிறார். அப்படி நீங்கள் கர்த்தரை மட்டும் பிடிக்க ஆரம்பித்தீங்க என்று சொன்னால் அவர்தான் எனக்கு பலன், அவர்தான் எனக்கு எல்லாம் என்று பிடிக்க ஆரம்பித்தீங்க என்று சொன்னார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உன் ஆசீர்வாதம் உன்னை செத்து போகவில்லை, உன் யோசேப்பு உன்னை மாண்டு போகவில்லை. எழும்பி வா யாக்கோபே, நீ எழும்பி வா. இப்போது உன்னுடைய ஆசீர்வாதமும் உன் பலனாகிய கர்த்தரும் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறார். எழும்பி வா யாக்கோபே. கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தரை நீங்க பலனாய் கொண்டிருந்தால் இந்த இரவு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, I just want to surrender. நான் நம்பியிருந்த காரியங்கள், நான் நேசித்த காரியங்கள் எதெல்லாம் எனக்கு பலனாய் இருந்து நான் என்னென்னோ அதெல்லாவற்றையும் நான் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க தான்ப்பா எனக்கு பலன் என்று சொல்ல ஆரம்பிங்க. எந்தெந்த ஆசீர்வாதம் செத்து போச்சு நீங்க யோசிக்கிறீங்களோ அது மீண்டுமாய் உயிர்ப்பிக்கப்படும். அது உங்க கையிலே மறுபடியுமாய் வரும். அது இப்பொழுது உங்களிடம் வரும்போது உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதமா இருக்காது, உங்க சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போகிறது. எல்லோருக்கும் அது ஆசீர்வாதமாய் வழங்க போகிறது. இப்படியாகதான் கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு இரவுல சொல்லுகிற வார்த்தை. அன்பானவர்கள், ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறியாமல் இருக்கலாம், இயேசுவை குறித்து நீங்கள் தெரியாமல் இருக்கலாம். யாக்கோபு நம்மை போல மனிதன் தான். ஒருவேளை யோசேப்புக்கு தீங்கை வரும் என்று அவருக்கு அறிந்திருந்தால் அவர் யோசேப்பை விட்டிருக்க மாட்டார். யோசேப்பை தன்னுடன் வைத்திருப்பார். ஆசீர்வாதம் தன்னை விட்டு போயிடும் என்று தெரிந்திருந்தால் அவர் ஒருவேளை தனக்காக
வைத்திருப்பார். யோசேப்பினோடு இருக்கட்டும் என்று சொல்லி. ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு தகப்பனாகிய ஆண்டவர் நம்மளை எவ்வளவு அன்பு கூர்ந்த தேவனை பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமியில் அவர் அடிக்கப்படுவார், காயப்படுவார், நொறுக்கப்படுவார், மனிதனால் தூஷிக்கப்படுவார் என்று தெரிந்தும் பிதாவானவர் தன் ஒரே பிரானை குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு நல்ல ஒரு தகப்பு நமக்கு உண்டு. இயேசு இந்த பூமியிலே வந்து அடிக்கப்பட்டதும் நொறுக்கப்பட்டதும் பிதாவானவர் கண்டோம். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் எல்லோரும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஒரே காரணத்துக்காக நம்ம ஒரே பிரானை குமாரனை பிதாவானவர் ஒப்பு கொடுத்தார். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய ஜீவனையே இயேசு கொடுத்தார் என்று சொன்னார். நம்ம பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி இயேசு நம்முடைய ஜீவனை கொடுக்க முடியும் என்று சொன்னார். இன்னைக்கு கர்த்தரே என்னை பலனாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க போது, அவரே உங்களை பலனாய் நீங்க மாற்றிக்கொள்ள போது, உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு நேராக சமர்ப்பிக்க போது உங்களை ஆசீர்வதிக்க அவர் எவ்வளவு நிச்சயம் உள்ளவராயிருக்கிறார், எவ்வளவு நிச்சயம் உள்ளவராயிருக்கிறார். இந்த இரவுல நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வேலையில கூட இது ஒரு சுருக்கமான தெய்வ வார்த்தை தான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், உன் ஆசீர்வாதம் இன்னும் மறைத்து போகவில்லை. நீ இன்னும் அழ வேண்டாம், புல வேண்டாம். ஆண்டவரே நீங்க புலம்ப வேண்டாம், நீங்க துக்கிக்க வேண்டாம். You don't have to just cry and mourn for all the things that you have gone through. ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் இல்லை, ஏன் ஆண்டவரே நான் உபவாசம் இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆனாலும் ஆசீர்வாதம் காணப்பட நீங்க தான் ஆண்டவரே சொன்னீங்க, நீங்க தான் ஆண்டவரே நடத்துவேன்னு சொன்னீங்க. ஏன் ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே இந்த பிள்ளையை கொடுத்தீங்க, இப்போது என் பிள்ளை இல்லையே ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே இந்த வேலையை கொடுத்தீங்க, நீங்க ஆனாலும் இப்போது இல்லையே. புலம்பாதீங்க. உண்மைதான், ஆண்டவர் தான் வேலையை கொடுத்தாரு, ஆண்டவர் தான் பிள்ளையை கொடுத்தாரு, ஆண்டவர் தான் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, ஆண்டவர் தான் வீடை கொடுத்தாரு, ஆண்டவர் தான் பலத்தை கொடுத்தாரு, சுகத்தை கொடுத்தது எல்லாம் ஆண்டவர் தான் கொடுத்தார். ஆனா டெம்பரரியாதாங்க, கொஞ்ச நாளைக்கு தான் உங்களை விட்டு அது தூரம் இருக்கு. நீங்க எப்போது பூர்ணமாய் சரண்டை பண்ணிடுவீங்க. உங்களுக்கு இருக்கின்ற பலத்தையே ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய பலன் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்கிறீங்களோ, உங்களை விட்டு போன காரியங்கள் உங்களை விட்டு போலங்க கர்த்தர் உங்களுக்காக மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களை ஆசீர்வாதங்களை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது மீண்டுமாய் உங்களிடம் வந்து சேரும். இந்த இரவுல இப்போது நாங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் கூட உங்க விட்டு போன எல்லா ஆசீர்வாதங்களும் இப்பொழுது உங்களை வந்து சேர்ந்து கொண்டு இருக்கிற விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்கள். நாங்கள் ஜெபித்து முடிக்க போகின்ற நேரத்தில் கூட ஆண்டவரே நீர் என்னோட பேசுகிறீர். ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதம் செத்து போல, என்னோட ஆசீர்வாதம் செத்து போல, என்னோட யோசனை செத்து போல, இதோ நீர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் உண்மை உள்ளது, நீர் பொய் உரியாத தேவன். ஏதோ மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைத்திருந்தால் உங்க கிருபை விட்டு விலகாது. ஆண்டவரே நான் வயது சென்றவனாய் இருந்தாலும் என் நரை மடி ஆண்டவரே இதோ நான் துக்கத்தை சாவது அல்ல, நான் மற்றவனை போல நான் மாண்டு போவது அல்ல. காரணம் என் கர்த்தராகிய தேவன் என் ஆசீர்வாதத்தை மீண்டுமாக எனக்கு மேன்மைப்படுத்தி தரப்போகிறார். அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கம்பீரமாக தரப்போகிறார். ஆண்டவரே என் வாழ்க்கை நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் சமர்ப்பிக்கிறேன். நீர் என்னை நடத்தும், நீர் என்னை நடத்தும். இனி நான் என்னை நம்பி வாழ்வது அல்ல, இது நான் என்னுடைய அன்பை நம்பி வாழப்போது அல்ல, என் நிலத்தை நம்பின வாழப்போது அல்ல, என்னால் பணத்தை நம்பின வாழப்போது அல்ல. நான் உண்மை மட்டும் சார்ந்திருக்கிற போகிறேன். இதோ நான் உண்மை மட்டும் நோக்கி பார்க்க போகிறேன். காரணம் எனக்கு தெரியும் நீ உண்மை உள்ளவர், எனக்கு தெரியும் நீ வாக்கு மாறாதவர். கணக்கு தட்டி அந்நிய பாஷையை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. ரேமா ஷாண்டா ராகாதினி ஆண்டரா இந்த இரவுடைய கையை தட்டி 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 ஆராதிக்க மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் செத்து போலே, உங்களுடைய யோசனை செத்து போலே. யோசனை சந்திக்க நேரம் வந்துவிட்டது, யோசனை சந்திக்க நேரம் வந்துவிட்டது, உன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நேரம் வந்துவிட்டது. கர்த்தர் உனக்காக மேன்மைப்படுத்தி இருக்கிறார், கர்த்தர் உனக்காக அதை விசாலமாக்கி இருக்கிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். சந்தனமாக்கதி ஆண்டனமாக்கே நிவதி ஆண்டன பரிசுத்த ஆவியானவரே கரங்களை தட்டுகிற ஒவ்வொரு பிறனை தொடுவீராக. தொடும் 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 கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். வானது திறக்கப்படுவதாக ஒவ்வொரு வீடுகளுக்கு நேராக இந்த இரவிலே இந்த வினாடியிலே கர்த்தராகிய தேவனே உம்முடைய பிள்ளைகளை தொட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவன் உண்டாவதற்காக நன்றி, ஜீவன் உண்டாவதற்காக நன்றி பரிசுத்த ஆவியானவரே.
ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க. நமதேன சந்தன மக்கள பதினியாண்டல வர நிக்கவதியாண்டல மக்கள பதினியாண்டல மக்கள உரிம மக்கள வர ஷேக்கரபெரே நிக்கதி கதியாண்டல மக்கள. கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே வேதனை இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே துக்கம் இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே அதிலே எந்த ஒரு சஞ்சலம் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவானது. ரேமா சந்தன மக்களியாண்டல வரசே. Thank you, Holy Spirit. அப்பா, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுமான நீ தொட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு நிச்சயமான உறுதியை கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. யோசேப்பு செத்து போகவில்லை, எங்கள் ஆசீர்வாதம் சாகவில்லை, எங்கள் ஆசீர்வாதம் சாகவில்லை. காரணம் கர்த்தரை நாங்கள் நம்பி இருக்கபடினாலே, கர்த்தரை எங்கள் பலனாய் இருக்கபடினாலே நாங்கள் எங்கள் சொந்த கால்களை நிற்கவில்லை, கர்த்தருடைய கால்களை நம்பி நாங்கள் நிற்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் நம்பி நிற்கிறோம், கர்த்தரை நம்பி நாங்கள் நிற்கிறோம், அவருடைய பிரசன்னத்தை நம்பி நிற்கிறோம், அவருடைய வல்லமை நம்பி நிற்கிறோம், அவருடைய முகத்தை நம்பி நிற்கிறபடினாலே நாங்கள் ஆசீர்வாதத்தை மீண்டுமாய் பெற்றுக் கொள்கிறோம். அப்படியா நீ செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை உமக்கே செலுத்தி நீ பேசின வார்த்தைகளுக்காக உடைய கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி நீ செய்ய போகிற நன்மைகளுக்காக நீ செய்து கொண்டிருக்கிற பிறந்த வல்லமையின் அற்புதங்களுக்காக உமக்கு கரங்களை தட்டி 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 நீ செய்ய போகிற செய்ய கொண்டிருக்கிற ஒவ்வொரு அற்புதங்களை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில். எல்லா துதிகள் மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பரலோக பிதாவே. ஹalleluya. ஆமென். God bless you.